ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு கிளாஸ் ஐஎஸ் அகாடமி. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய உள்கட்டமைப்புகள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக ஒரு உள்கட்டமைப்பு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறத ரெண்டாக நம்ம பிரிப்போம் அப்படின்னு பார்த்தோம். ஒன்று பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது பொருளாதார கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிச்சிருப்போம். இந்த ரெண்டு விஷயங்கள் பற்றியும் நம்ம ரொம்ப டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா நான் ஏற்கனவே சொன்னதான். ஸோ இந்த பொருளாதார உள்கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் இதன் மூலியமாக உற்பத்தி மற்றும் விநியோகத்தை எளிதாக ஆக்குவதற்காக உதவக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு வளர்ந்த நாடுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை வழங்குதுங்க தங்களுடைய பொருளாதார மேம்பாட்டில். ரோட்வேஸ், ரயில்வேஸ் அண்ட் ஏர்வேஸ்ங்க. அப்போ முழுக்க இந்த மூன்று விஷயங்களுமே எதை சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் சார்ந்ததாக தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் ப்ராடக்டாக மாறுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பொருள் முழுமையாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகிரப்பட வேண்டும். பகிரப்பட்ட பொருள் முழுமையாக நுகரப்பட வேண்டுங்க. ஸோ இந்த மூணு விஷயங்கள் தான் பொருளாதாரத்தினுடைய மிகப்பெரிய அடிப்படை வரையறையாக சொல்லப்படும். அதாவது உற்பத்தி, பகிர்வு மற்றும் நுகர்வு. அப்ப இந்த மாதிரியான ஒரு பொருள் உருவாக்கப்பட்டு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் முறையாக பகிரப்பட்ட பொருள் முறையாக நுகரப்படணும் அப்படின்னா அதற்கான உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுதுங்க. அப்ப ஒரு பொருளாதாரம் சார்ந்து நாம் உருவாக்கப்படக்கூடிய கட்டமைப்புல போக்குவரத்து அப்படிங்கிறது மிக முக்கியத்துவத்தை பெறுது அப்படின்னு பார்க்கலாம். அப்ப இதன் மூலியமாக மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதாரத்தினுடைய அடிப்படை வரையறையை நம்மளால பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்ப எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மக்களினுடைய அடிப்படை தேவைகள்ல இருந்து ஆடம்பர தேவை வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையிலும் அது முழுமையாக மக்களை வந்து அடையக்கூடிய எளிதான முறைகளை உருவாக்குறது தான் இதனுடைய அடிப்படையான ஒரு விஷயமா கருதப்படுதுங்க எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்ப இதன் மூலியமா அரசுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். இது எப்படிலாம் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? சோ பேசிக்கான ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதார கட்டமைப்புனா ரயில்வேஸ் நமக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த சேவை அப்படிங்கிறது இன்றைக்கு எல்லா மக்களுடைய பொருளாதார நிலையிலுமே ஒரு முக்கியத்துவத்தை வழங்கக்கூடிய ஒரு கட்டமைப்புன்னு நம்ம பார்க்கலாம், உள்கட்டமைப்பு. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ், நம்ம பயன்படுத்தக்கூடிய போஸ்ட், நம்ம நார்மலா எல்லா விஷயத்தையும் நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கு அந்த காலம் முதல் இக்காலம் வரை இந்த போஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி டெலிகிராபிக்ஸ், அதே மாதிரி நம் துறைமுகங்கள்ங்க, போர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு உள்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம், பொருளாதாரம் சார்ந்த கட்டமைப்பு. ஏன்னா இதன் மூலியமாக தான் என்ன பண்ணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிற நாடுகளிடமிருந்து கடல் வழி வணிகத்துக்காக தான் ஆங்கிலேயர்கள், அதாவது ஐரோப்பியர்கள் எல்லாமே நமக்கு வருகை புரிஞ்சாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்ப அவர்களுடைய மிக முக்கியமான நோக்கமே இங்க இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்துட்டு போய் அவங்க நாட்டுல வணிகம் செய்யறது, அதன் மூலியமாக லாபத்தை ஈட்டுதல் அப்படிங்கிறது தான். அப்ப நாம் உருவாக்கி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிறைய பொருளாதார கட்டமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா அதன் மூலியமாக ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகள் அல்லது நம்மளுடைய நாட்டுக்கே அதன் மூலியமாக லாபம் கிடைக்கும் அல்லது வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட அடிப்படை. அதே மாதிரி நாம் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய கால்வாய்கள், நாம் பவர் பிளான்ஸா பயன்படுத்தக்கூடிய மின் உற்பத்திக்காக நம்ம பயன்படுத்திருக்கக்கூடிய நிலங்கள், இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் சைட்லாம் நீங்கள் போறீங்க அப்படின்னா நிறைய பவர் பிளான்ஸ் இருக்குங்க. அதாவது நமக்கு விண்மில் போட்டு வச்சிருப்பாங்க. இதன் மூலியமாக நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் கிடைக்குது. அந்த எலக்ட்ரிசிட்டியை நம்ம மக்களுக்கு கொடுக்குறோம். மக்கள் பயன்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறாங்க? நமக்கு அமௌண்ட் கட்டுறாங்க இல்லைங்களா கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேசிக்கான ஒரு எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வங்கிகளுடைய சேவைகள் அப்படிங்கிறது நமக்கு இது சர்வீஸ் செக்டார்ல வந்தாலுமே இதன் மூலியமாக அரசுக்கு லாபம் இருக்குதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லாபம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதார உள்கட்டமைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்ப இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை கவர்மெண்ட்னால தான் நமக்கு என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். அப்ப கவர்மெண்ட் உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய இந்த உள்கட்டமைப்புங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே யாருக்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம் நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்காக தான் இந்த பொருளாதார கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த பொருளாதார கட்டமைப்புகளுடைய அடிப்படை தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய சேவைகள் முறையாக கிடைக்கப்படணும், மக்களினுடைய அத்தியாவசிய பொருட்கள் நம்மை வந்து அடையணும் அப்படின்னா அதற்கு இந்த உள்கட்டமைப்பு, பொருளாதார உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால தான் மக்களுடைய அன்றாட வாழ்வு, அவங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இது முக்கியமான ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ஹெல்ப் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதாவது பொதுவாகவே நாம சொல்லக்கூடிய ஜிடிபிங்கிற ஒரு விஷயம் என்னங்க, ஒரு வருட காலத்திற்குள்ள இந்தியாவினுடைய எல்லை பகுதிக்குள்ள உற்பத்தி செய்த பொருட்கள் மற்றும் வழங்கிய சேவைகள்ங்க. அப்ப ஒரு வருஷ காலத்துக்குள்ள நாம் உருவாக்கக்கூடிய குட்ஸ் மற்றும் நாம் அளிக்கக்கூடிய சேவைகள் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்றோம். அப்ப அதுல இந்த பொருளாதார உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமான பங்களிப்பை வழங்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் we are having a very good network of a rail, road, coastal shipping and also air transportங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லா நாடுகளுக்குமே நம்மளால என்ன பண்ண முடியுது, ஒரு பொருட்களை ஏற்றுமதி செய்ய முடியுது, அதே மாதிரி இறக்குமதி செய்ய முடியுது. அப்ப இது ஒரு மிக முக்கியமான பொருளாதார கட்டமைப்பாக தான் நம்ம டிரான்ஸ்போர்ட்டை சொல்லுவோம். அப்ப எந்த அளவுக்கு ஒரு நாட்டினுடைய பொருளாதார மேம்பட்ட நிலைக்கு போகுமோ அந்த அளவுக்கு அந்த நாட்டினுடைய போக்குவரத்து அமைப்பும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது. இன்னைக்கு வளர்ந்த நாடுகள்னு சொல்லக்கூடிய அந்த நாடுகளினுடைய இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப அவங்க மேற்கொள்ளக்கூடிய வணிகத்திற்கு டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குதுன்னு பார்க்கலாம். அப்ப இதன் அடிப்படையில தான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நிறைய எக்கனாமிக்கல் growthக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நல்ல லெவல்ல தான் நம்ம அதை வச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மொத்த ரோட்வேஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட we are having 30 lakh கிலோமீட்டருங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் it has one of the largest road networks in the world அப்படின்னு பார்ப்போம். அப்ப கிட்டத்தட்ட நம்ம சொல்லியிருப்போம் நம்மளோட டோட்டல் லேண்டே பார்த்தீங்கன்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர் அப்படின்ட்டு. ஆக்சுவலா இதை நீங்க கவர் பண்ணி பார்க்கும் பொழுது எல்லா இடத்துக்குமே இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்ஸிமைஸ்டா நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோடு நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம ஒரு வெஹிக்கல் வாங்குறோம் அப்படின்னா கூட we are paying taxங்க. ஸோ ரோட் டேக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவோம். எதுக்கு அப்படின்னா வாகனம் உங்களுக்கு தான், ஆனா அதை நீங்க ரோட்ல ஓட்டணும் அப்படின்னா you have to pay some tax. அப்ப எந்த அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி தரதுனால கவர்மெண்ட்டுக்கு லாபம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்கான ஒரு விஷயம் தான். பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுது, உற்பத்தி செய்த பொருட்கள் மக்களுக்கு பகிரப்படுகிறது. அதற்கு பெஸ்ட் மெத்தடாலஜி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். அப்ப எந்த அளவுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனை கவர்மெண்ட் நமக்கு உருவாக்கி தருதோ அந்த அளவுக்கு நமக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எக்கனாமிக் growth அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகுங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்தியாவினுடைய ஒரு லென்த் ஆஃப் த ரோட்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட நமக்கு 30 லட்சம் கிலோமீட்டர் அப்படிங்கிறது எல்லா விதமான டிரான்ஸ்போர்ட்டேஷன்லையும் நம்ம ரோட் மூலியமா பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நமக்கு தெரியப்படுத்துதுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம ரயில் ரோட நீங்க பாத்தீங்க அப்படின்னாலும் நமக்கு பெரிய அளவிலான ரயில் பாதைகள் அப்படிங்கிறதும் உருவாக்கப்பட்டிருக்குது. ஏசியாவிலேயே கிட்டத்தட்ட லார்ஜஸ்ட் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ரயில் ரோடு தாங்க. அதே மாதிரி உலகத்துல எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் த 4th largest in ரயில் ரோட்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இது ஆங்கிலேயர்களால தான் உருவாக்கப்பட்டுச்சு. ரயில் ரோடு அப்படிங்கிற ஒரு விஷயமே, ரயில் பாதை அப்படிங்கிறதே ஆங்கிலேயர்கள் தான் உருவாக்கப்பட்டுச்சுன்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? பட் இதன் மூலியமா நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிட்டு இருக்குது இன்னைக்கு வரைக்குமே. ஏன்னா ரயில் டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்த வரைக்கும் இதனுடைய அந்த டைமிங் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஃபாஸ்டஸ்ட் சர்வீஸ் இப்போ நம்ம சொல்லுவோம் போஸ்ட் எல்லாம் எப்படி சார் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் அல்லது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்குன்னா பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனை விட நமக்கு ரயில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இன்னொன்று அதிகமான கிலோமீட்டர்ஸ் நம்ம டிராவல் பண்ணும்பொழுது நமக்கு ரயில் டிரான்ஸ்போர்ட் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணுது. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 63,000 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு ரயில் ரோட் வந்து இருக்குதுங்க. சரிங்களா? இதில் கிட்டத்தட்ட 13,000 கிலோமீட்டர் பாருங்க எலக்ட்ரிஃபைடு, அதாவது மின் மூலியமாக, அதாவது மின்சாரத்தின் மூலியமாக இயங்கக்கூடிய நம்மளுடைய ரயில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்ப இது எந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் எக்கனாமிக் ரிலேட்டடா கொடுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டா கூட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதை அத்தியாவசியமா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க நிறைய மக்கள். இப்ப நீங்க மும்பை மாதிரியான நகரங்கள்லாம் போனீங்கன்னா மும்பை கிட்ட சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயுமே ரயில் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்குங்க. அப்ப மிக முக்கியமான ஒரு எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா நம்மளுடைய ரயில் ரோடு அப்படிங்கிறது எங்குதுன்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா
நிறைய ஒரு முக்கியமான விஷயத்துல போர்ட்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணுது. ஸோ நமக்கு நல்லா தெரிஞ்சது கல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 90% ஆஃப் த கடல் வணிகம், அதாவது 90% நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடல்வழி வர்த்தகங்கள் வந்து இந்த துறைமுகத்தின் மூலியமாக நடைபெறுது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம நிறைய சரக்கு கப்பல்கள் மற்றும் பயணிகள் கப்பல்களும் நமக்கு என்ன பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த துறைமுகம் மூலியமாக வருது. அப்ப இது நமக்கு டூரிசம்க்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்குது. பிளஸ் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் நமக்கு தேவைப்படக்கூடிய எல்லா பொருட்களுமே பார்த்தீங்க அப்படின்னா கடல் வழியாக கொண்டு வரும் பொழுது எந்த விதமான இடையூறுகளுமே இல்லாமல் நம்மளால என்ன பண்ணிட முடியும், ஈஸியாக கொண்டு வர முடியுங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கிட்டத்தட்ட நமக்கு அதிகப்படியான எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா பிற நாடுகளிலிருந்து நம்ம இந்தியாவிலிருந்து நமக்கு நிறைய பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த துறைமுகங்கள் வழியாக தான் என்ன பண்ணப்படுது, ஏற்றுமதி செய்யப்படுது. அதே மாதிரி மற்ற நாடுகளிலிருந்து பொருட்கள் எல்லாமே எப்படி தான் கொண்டு வரப்படுது, கடல் வழியாக தான் கொண்டு வரப்படுதுங்க. அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்த வரைக்கும் வி ஆர் வெரி குட் இன் ரோட்வேஸ், ரயில்வேஸ் ஆஸ் வெல் அஸ் நம்மளுடைய போர்ட்ஸ் ஆகட்டும். சரிங்களா, இந்த 3 விஷயங்களுமே நம்மளுடைய growth அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏர் நெட்வொர்க்குங்க. ஸோ ஏரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கப்பல் மற்றும் பயணிகள் கப்பல் வருகை தருகின்றார்கள் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் விமானப்பாதையை பொறுத்த வரைக்கும் விமானப்பாதையிலும் நமக்கு மேஜர் சிட்டிஸை கனெக்ட் பண்ணுற மாதிரியும் இம்பார்ட்டண்ட்டான டவுன்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரியும் நம்மளோட நெட்வொர்க் ஏர் நெட்வொர்க் இருக்குதுன்னு பார்க்கலாம். வி ஹாவ் டொமஸ்டிக் சர்வீசஸ், அதாவது நம்மளுடைய இந்தியாவுக்குள்ளேயே பயணம் செய்வதற்கான எல்லா விஷயங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அதை யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்லைன்ஸ், சில பிரைவேட் ஏர்லைன்ஸும் ரன் ஆகுது. இதுவே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் லுக்டு பை த ஏர் இந்தியா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டாடா கிட்ட திரும்பவும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வருது. இது இல்லாமல் நிறைய பிரைவேட் லைன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் கிட்டத்தட்ட நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக கருதப்படுதுங்க. சரிங்களா, ஸோ மிக முக்கியமான சர்வீசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வைஃபை ஃபெசிலிட்டி ஃபஸ்ட்டு எந்த ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு வந்தாங்கன்னா பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா பாருங்கள் 2007 நேஷனல் ஏவியேஷன் கம்பெனி கூட என்ன ஆயிடுச்சு, மெர்ஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நேஷனல் ஹார்பர், ஸோ துறைமுகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த துறைமுகங்களினுடைய மேலாண்மை அப்படிங்கிறதும் நமக்கு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நமக்கு நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. இது ஃபுல்லாமே நேஷனல் மேரிடைம் போர்டு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ங்க நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரிலேட்டடா. சரியா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனர்ஜிங்க. ஸோ எனர்ஜி பொறுத்த வரைக்கும் அன்றாட வாழ்வில் நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு இந்த எனர்ஜிங்கிறது நமக்கு முக்கியமானதாக கருதப்படுது. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் புதுப்பிக்கக்கூடிய வளம், புதுப்பிக்க முடியாத வளம் அப்படின்ட்டு. இதில் புதுப்பிக்க முடியாத வளங்கள்ல தான் நமக்கு இந்த ஆற்றலும் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நாம் இதை பயன்படுத்திட்டோம் அப்படின்னா இது கண்டிப்பாக என்ன ஆகாது, நமக்கு ரினியூவலும் ஆகாது. ஸோ அப்படி நம்மளால ரீயூஸும் பண்ண முடியாது. அதனால தான் இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரினியூவபிள் ரிசோர்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு கண்டிப்பாக இந்த பொருட்கள் எல்லாமே என்ன ஆகிடும், தீந்து போயிடும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல், ஆயில், கேஸ். அப்போ இதற்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் நம்ம ஏதாவது என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நான் ரினியூவபிள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக இதை ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நமக்கு கிடைக்காது அப்படின்னு பார்க்குறோம். இதே ரினியூவபிள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நம்மளால உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். இதில் தான் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, காற்றாற்றல், அடுத்தது பார்த்தீங்கன்னா அலை ஆற்றல் மற்றும் புவி வெப்ப சக்தி மற்றும் பயோமாஸ் ஆற்றலுங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் கன்வென்ஷனல் சோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க, மரபுசாரா ஆற்றல் அப்படின்ட்டு. அப்போ இதனுடைய பங்களிப்பை நம்ம எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால என்ன பண்ண முடியும், எக்கனாமிக்கலாக இம்ப்ரூவ் ஆக முடியுங்க. அப்போ இந்த எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் இம்பார்ட்டண்ட்டான எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இதன் மூலியமாக நம்ம மற்ற விஷயங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத விட இதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியாக நம்மளால பணத்தை உருவாக்க முடியும். சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விண்ட் எனர்ஜி அண்ட் டைடல் எனர்ஜிலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஹைட்ரோ எனர்ஜிஸும் நமக்கு இதே இந்த நிலைமையில தான் வரும். சரிங்களா, இப்போ விண்ட் எனர்ஜிலாம் நிறைய விண்மில்ஸ் நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கறதுனால எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அதன் மூலியமாக நம்மளால என்ன பண்ண முடியும், அதை ஒரு மணி சோர்ஸாக மாற்ற முடியும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நம்ம
ஆற்றல் உற்பத்தி மூலியமாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம பணத்தை உருவாக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது நான் முதல்ல சொன்ன மாதிரி சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதை பொறுத்த வரைக்கும் நாட்டில் வாழக்கூடிய மக்களினுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக உருவாக்கப்படுறது தாங்க சமூக உள்கட்டமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்ப மக்கள் வாழ்றாங்க அப்படின்னா ஆக்சுவலா HDIன்னு ஒரு கான்செப்ட் நீங்க படிச்சிருப்பீங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ 3 மிக முக்கியமான விஷயங்களை பத்தி தான் இந்த HDIங்கிறது சொல்லும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஹெல்த், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா தலா வருமானம் அல்லது தனிநபர் வருமானம், பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது இந்தியா கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் 189 கண்ட்ரீஸ்ல 131st ரேங்க்ல இருக்குதுன்னு பார்ப்போம். அப்ப பொதுவாகவே மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை தேவைகளை உருவாக்கி தரதுல அரசு தன்னுடைய பங்களிப்பு அதிகமாக கொடுத்தாலும் லார்ஜ் பாப்புலேஷன் இருக்கிற காரணத்தினால மக்களினுடைய தேவைகளை நம்மளால பெருசா பூர்த்தி செய்ய முடியுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சரி செய்யணுங்கிறதுக்காக தான் அரசு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சமூக உள்கட்டமைப்பை உருவாக்கி தருங்க. அப்ப இதன் மூலியமாகலாம் நமக்கு உற்பத்தி மற்றும் விநியோக முறைகள் அப்படிங்கிறது நமக்கு இந்த கட்டமைப்புக்கு வெளியில இருக்குதுன்னு பார்க்கலாம். பட் இது எல்லாமே மக்களால் அத்தியாவசியமா கவர்மெண்டால உருவாக்கி தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கருதப்படுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் அதர் சிவிக் கம்யூனிட்டிஸ்ங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே கவர்மெண்ட் நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி தருது அப்படின்னா கவர்மெண்ட் நம்ம கிட்ட இருந்து எந்த விதமான எதிர்பார்ப்பையும் இல்லாம தான் என்ன பண்ணும், இந்த கட்டமைப்பை நமக்கு உருவாக்கி தராங்க. அப்ப முழுக்க முழுக்க ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக தான் என்ன பண்ணப்படுது, இந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய தொழிலாளர்கள் உற்பத்தி திறன் குறைவாக இருப்பதற்கு சமூக உள்கட்டமைப்பினுடைய வளர்ச்சியின்மையும் ஒரு காரணம். அப்ப இன்னைக்கு வரைக்குமே நம்மளுடைய இந்தியன் ஒர்க்கர்ஸினுடைய எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியா இருக்குது அல்லது ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்னா நமக்கு அடிப்படையாக கிடைக்க வேண்டிய இந்த கல்வி மற்றும் சுகாதாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதனுடைய கட்டமைப்பு நமக்கு முழுமையாக கிடைக்கப்பெறல அப்படிங்கிறது தான் இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டரா சொல்லப்படுதுங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனுங்க. ஸோ சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா கருதப்படுது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். முன் காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருகுல கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த நமக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்க்க முடியுது. பட் இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மாற்றப்பட்டது. கிட்டத்தட்ட 1835 பார்த்தீங்க அப்படின்னா மேற்கத்திய கல்வி முறை, வெஸ்டர்ன் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம சொல்லுவோம். சரிங்களா? லார்ட் மெக்காலே அவர்களால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்ப இந்த லார்ட் மெக்காலே அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த மேற்கத்திய கல்வி முறை தான் நாம் இன்றைக்கு வரைக்கும் பின்பற்றிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. சரிங்களா? அப்ப முன் காலகட்டங்கள்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குருகுல கல்வி முறை அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. பட் இந்த குருகுல கல்வி முறையை ஒரு மாற்று ஏற்பாட்டுல கொண்டு வரும் பொழுது தான் மக்களுக்கான கல்வி அப்படிங்கிறது முழுமையாக சென்றடையும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த மேற்கத்திய கல்வி முறையை லார்ட் மெக்காலே கொண்டு வந்திருப்பார். சரிங்களா? அது மட்டும் இல்லாம கல்வி மூலியமாக மதத்தை ஈஸியா பரப்ப முடியும் அப்படிங்கிறது தான் பிரிட்டிஷ் பீப்புளினுடைய நோக்கமா இருந்துச்சு. அதனாலதான் இந்தியாவில் இந்த மாதிரியான கல்வி முறை அப்படிங்கிறது குருகுல கல்வி முறையிலிருந்து கல்வி எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நிறைய விஷயங்கள் வந்திருக்கும். ஸோ அப்ப கிட்டத்தட்ட 1882க்கு பிறகு 1891 நடந்த அந்த ட்ரமிங் ரிப்போர்ட் இது எல்லாத்தையும் நம்ம அடிப்படையாக வச்சு பார்க்கும் பொழுது மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பு பார்க்கும் பொழுது 3% மட்டுமே இருந்த பிராமண மக்களினுடைய பங்களிப்பினால்தான் நமக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஜாதியினருக்கு எந்த விதமான இதுவுமே கிடைக்கல. அதாவது கல்விங்கிற ஒரு விஷயம் கிடைக்கல, அடுத்தது வேலை வாய்ப்புங்கிற ஒரு விஷயம் கிடைக்கல, அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசியல் பங்களிப்புங்கிறதும் கிடைக்கல. அப்ப இந்த மக்கள் தொகையில இருந்த வெறும் 3% மக்கள் இந்த எல்லாத்தையும் ஆதிக்கத்தில் வச்சிருந்தாங்க. அப்ப இந்த குருகுல கல்வி முறையை மாற்றாக கொண்டு வரும் பொழுதுதான் நம்மளால என்ன பண்ண முடியும், கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாத்துக்கும் கொண்டு வர முடியுங்கிற அடிப்படையில தான் இந்த 35 கொண்டு வந்த இந்த மேற்கத்திய கல்வி முறை மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்ததுங்க நமக்கு எக்கனாமிக் ஓரியன்டா. சரிங்களா? அப்ப எல்லா மக்களுமே கல்வி கட்டுறாங்க. இதன் மூலியமாக தான் சுதந்திரம் அப்படிங்கிறதும் நமக்கு கிடைச்சதுன்னு பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த MHRDன்னு சொல்லுவாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. அப்ப இந்த அமைச்சகத்துக்கு கீழே தான் எஜுகேஷன் பாலிசிஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃப்ரேம் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்ப நம்ம பார்த்திருப்போம் NEP அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
2007க்கு முன்னாடி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருந்துச்சு. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சமச்சீர் கல்வி அப்படின்னு ஒன்று பின்பற்றிட்டு இருக்கிறோம். இப்போ நிறைய சேஞ்சஸ்லாம் நம்ம கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? இதில் நமக்கு மெட்ரிகுலேஷன் இருக்குது, ஸ்டேட் போர்டுன்னு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சிபிஎஸ்சின்னு இருக்குது, ஐசிஎஸ்சின்னு இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இது எல்லாமே யார் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் தாங்க. சரிங்களா? அப்போ ஒரு நாட்டிற்கான கல்வி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொள்கைகளை உருவாக்குறது எந்த அமைச்சகம்னு கேட்டிங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் தாங்க. சரிங்களா? அடுத்தது இந்தியாவினுடைய கல்வி முறைன்னு பார்க்கும் பொழுது இந்த 1976 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். 42வது சட்ட திருத்தம் அப்படின்ட்டு. சரிங்களா? ஆக்சுவலாக இதை ஒரு மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசியலமைப்பு திருத்தத்தில் தான் நமக்கு நிறைய விஷயங்கள் உருவாக்கப்பட்டதுன்னு பார்க்க முடியுது. அப்போ 1976க்கு முந்தைய காலகட்டம் வரை கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மாநில அரசு, அதாவது மாநில பட்டியலில் தாங்க இருந்துச்சு. ஸோ 1976க்கு பிறகு தான் இது எங்கே வந்திருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பொதுப்பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்திருக்குது. ஸோ நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய யூனியன் லிஸ்ட் மத்திய பட்டியல்னு ஒரு விஷயம் இருக்கும், மாநில பட்டியல்னு ஒரு விஷயம் இருக்கும், அதே மாதிரி பொதுப்பட்டியல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். சரிங்களா? இப்ப மத்திய அரசினுடைய பட்டியலில் இருக்கக்கூடியதுல மாநில அரசால தலையிட முடியாது, மாநில அரசு இருக்கக்கூடிய பட்டியலில் மத்திய அரசால தலையிட முடியாது. ஆனா பொதுப்பட்டியல்னு சொல்லக்கூடிய இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இரண்டு அரசுகளுமே தன்னுடைய பங்களிப்பை வழங்கும் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? அப்ப அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 1976 வரை கல்விங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. தென் 1976 42வது சட்ட திருத்தத்தில் தான் என்ன பண்ணப்படுது, நமக்கு கல்வி அப்படிங்கிறது பொதுப்பட்டியல் வச்சிருக்குதுங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஒரு லைவ் எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம்னா நமக்கு புரியும். நீட் எக்ஸாமினேஷன். ஆக்சுவலா இந்த நீட் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறது கல்விக்கு கீழே தாங்க வருது. அப்ப ஏன் நீட்டுக்கான மசோதாவை நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் உருவாக்கி கவர்னர்கிட்ட கொடுத்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம்னா பிகாஸ் எஜுகேஷனுங்கிற ஒரு விஷயம் ஆக்சுவலாக இது மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கிறதுனால மெடிக்கல் ஃபீல்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கும். அப்போ மருத்துவத்துறை அப்படிங்கிறது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கும், மாநில பட்டியலில். அப்போ இதால் மத்திய அரசில் தலையிட முடியாது. ஆனால் மருத்துவ கல்வி அப்படின்னு வரும் பொழுது மெடிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இட் கம்ஸ் அண்டர் த கன்கரண்ட் லிஸ்ட். அப்போ இதுக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, நீட்டுங்கிற ஒரு எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுது. பிகாஸ் எஜுகேஷன் கம்ஸ் அண்டர் த கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ போத் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஈக்குவலி இன்டர்ஃபியரிங் இன் திஸ் இஷ்யூ. சரியா? அப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அடிப்படையில மத்திய அரசும் கொள்கையை ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணும், மாநில அரசும் கொள்கையை ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணும். அப்ப இதனாலதான் இந்த நீட் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தொடர்ந்துகிட்டே இருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இது எந்த அமைச்சகத்தின் கீழே வருதுன்னு பாத்தீங்கன்னா மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழே நமக்கு இந்தியாவுக்கான கல்வி பட்ஜெட் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. அப்ப எவ்வளவு தேவைகள் இருக்குது, எவ்வளவு கல்வி நிலையங்களை உருவாக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயமுமே நம்மளுடைய ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் கீழே தான் இந்தியாவுக்கான எஜுகேஷனல் பட்ஜெட்டுங்கிறது உருவாக்கப்படுது. கிட்டத்தட்ட ஜிடிபின்னு பார்க்கும் பொழுது இந்த எஜுகேஷனோட ரோல் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 6 levels ஆஃப் எஜுகேஷனுங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ப்ரீவியஸ் இயர்ல நமக்கு கொஸ்டின்ஸாக கேட்கப்பட்டிருக்குது. ஸோ பாருங்க, நர்சரி, பிரைமரி, செகண்டரி, ஹையர் செகண்டரி, கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த 6 முறைகளில் தான் கல்வி அப்படிங்கிறது பின்பற்றப்படுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் we are following the 10+2 பேட்டர்ன் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? அதாவது 10+2+3 அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா 10+2+3 பேட்டர்னை பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒன்று, தென் +1 அண்ட் +2, தென் 3 years டிகிரிங்க அல்லது 4 years டிகிரி அப்படின்னு பார்ப்போம். அப்போ இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவில் கல்வி நிலையங்களுக்கு உருவாக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு பள்ளிக்கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறை, அதாவது ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு நமக்கு ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்போ நீங்க 12th வரைக்கும் படிக்கிறீங்க அப்படின்னா அது ஸ்கூல் எஜுகேஷன். தென் யூ ஆர் மூவிங் டு த காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் கம்ஸ் அண்டர் த ஹையர் எஜுகேஷன். ஸோ உயர்கல்வித்துறை அப்படின்னு பார்ப்போம். அப்போ இப்படிதான் நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வியும் உயர்கல்வியும் நமக்கு பிரிக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த பல்கலைக்கழகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதை தான் நம்ம உயர்கல்வி அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யார் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுங்க. அப்போ இவங்களுக்கு கீழே தான் நம்மளுடைய எல்லா பல்கலைக்கழகங்களுமே செயல்படுது அப்படின்னு பார்க்க முடியுது. பொதுவாகவே இந்த பல்கலைக்கழகங்களுக்கு சான்சலர்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வேந்தர், அந்தந்த மாநில ஆளுநர்கள் இருப்பாங்கங்க. சரிங்களா? அப்ப வைஸ் சான்சலருங்கிறவங்க தான் ஒரிஜினலா நிர்வாக சார்ந்து இருப்பாங்க. எல்லா பல்கலைக்கழகங்களுக்குமே சான்சலர் யாருன்னு கேட்டா கவர்னர் தான். வைஸ் சான்சலர் மட்டும் மாறுவாங்க. சரிங்களா? அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே எந்த கோர்ஸ் நடத்தணும், எதற்கு எவ்வளவு டியூரேஷன், எப்படி அதனுடைய சிலபஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே யார் ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்ஸ் தாங்க, பல்கலைக்கழக மானிய குழு. அப்ப இவங்களுக்கு கீழே தான் இந்தியாவினுடைய கல்வி நிறுவனங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் எல்லாமே செயல்படுது அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? அப்ப கல்லூரிகளுக்கான அனுமதி வழங்குதல் மற்றும் அவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு கீழே கொண்டு வரதுன்னு எல்லா விஷயங்களுமே யார் பண்ணுவாங்கன்னா இந்த யூஜிசி தான். சரிங்களா? ஸோ பொதுவாகவே கல்வித்துறை அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா பள்ளிங்கிறது மிக முக்கியமான பங்களிப்பை பெறும். அதற்கு பிறகு கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய கல்வித்துறை அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு அமைப்புல தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3% பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜிடிபி ஸ்கூல் எஜுகேஷனுக்கு தாங்க போகுது அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? அதாவது எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு விஷயங்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் அப்படிங்கிறது இந்தியாவில் வழங்கப்படுது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? பட் எந்த அளவுக்கு இதனுடைய இன்புட் நம்ம நிறைய கொடுத்திருந்தாலுமே இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. சரியா? ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் அவேர்னஸ் தான். அப்போ இந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸ் மூலியமா நிறைய பிளான்ஸும் நிறைய ப்ராஜெக்ட்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி மக்களினுடைய, அதாவது மாணவர்களினுடைய எண்ணிக்கையை முறையாக உயர்த்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குதுங்க இந்தியன் கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்துங்க. இந்த ஹெல்த் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த ஒரு 2.5 வருஷ காலத்தில், நான் அதுவும் 2 வருஷ காலத்தில் நம்ம நல்லாவே தெரிஞ்சிருப்போம். ஏன்னா ஏப்ரல் 2020 ஆரம்பித்த கோவிடு டில் டேட் வரைக்கும் நமக்கு தொடர்ந்துட்டு இருக்குதுங்க. சரிங்களா? இதுல கிட்டத்தட்ட 121 கோடி மக்கள் தொகையை கொண்டு இருக்கிற இந்தியாவில் இந்த மக்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா சுகாதார கட்டமைப்பையும் உருவாக்கி தருதல் அப்படிங்கிறது ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம்னு தான் பார்ப்போம். சரிங்களா? அப்படி இருந்தாலுமே இந்த சுகாதாரம் அப்படிங்கிறதுல தமிழகமாகட்டும் இந்தியாவாகட்டும் கிட்டத்தட்ட அவங்களால பண்ண முடிஞ்சதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எதன் அடிப்படையில் இந்த சுகாதாரம் அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டண்ட்டான ரோலை பிளே பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வேக்சினேஷனுங்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக தாங்க. சரிங்களா? ஸோ இந்த வேக்சினேஷனை முழுமையாக கொண்டு சேர்த்ததுல இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலை பிளே பண்ணுச்சுன்னு பார்க்க முடியுது. ஏன்னா இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்குமே வேக்சின் முழுவதுமாக உருவாக்கப்பட்டு இதன் அடிப்படையில் அவங்களுக்கான உயிரை காப்பாற்றுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. சரிங்களா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில தாங்க இருக்குது. சரியா? அப்ப இதுக்கு இந்த என்ன மாதிரியான ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், நம்ம ஏற்கனவே சொன்னது தான். மெடிக்கல் காலேஜஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அடுத்தது கவர்மெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்னு ஒரு விஷயம் இருக்கும். அடுத்தது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்னு ஒன்று இருக்கும். அடுத்தது பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். அடுத்தது ஹெல்த் சப் சென்டர்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குங்க. இதுல இந்த பிரைமரி ஹெல்த் செக்டர் அப்படிங்கிறது தான் இட் இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப அதிக எண்ணிக்கையில் செயல்படுது. அப்ப இதுல இருந்து தான் நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன். அப்போ நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த இந்த பிஹெச்சி செட்டப்லையும் ஹெச்எஸ்சி செட்டப்லையும் இருக்கிறவங்க தான் நமக்கு பண்ணி தராங்க. ஸோ மெடிக்கல் காலேஜஸ் நமக்கு ரொம்ப மேண்டட்ரியாக தான் நம்ம மெடிக்கல் காலேஜஸ்க்கு போவோம். அதே மாதிரி தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலும் ஜிஹெச், பிஹெச்சியால் முடியாத ஒரு விஷயங்கள் ஜிஹெச்சுக்கு போகும். ஜிஹெச்சில் முடியாதுங்கிற ஒரு விஷயம் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போகும். ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்லையும் முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் அல்லது நம்ம பயன்படுத்தக்கூடிய சேவைகளை பொறுத்து மெடிக்கல் காலேஜ்க்கு போகும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே யார் ஃபார்முலேட் பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் அப்படிங்கிறவங்க தான் நமக்கு ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட்ஸை ஃபார்முலேட் பண்ணி தராங்க. இவங்க உருவாக்கப்படக்கூடிய கொள்கையின் அடிப்படையில் தான் இந்தியாவில் சுகாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு செயல்படுது அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? ஸோ பொதுவாகவே டோட்டலாகவே என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் அல்லது ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க தான் சுகாதாரம் சார்ந்த எல்லா நிர்வாகத்தையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் பெற்ற ஒரு அமைச்சகமாக கருதப்படுதுங்க. சரிங்களா? இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தனியாகவே இதுக்கு ஒரு அமைச்சகம் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹெல்த் மினிஸ்டரா யார் இருக்கிறாங்க அப்படின்னா திரு மா சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் இருக்கிறார். சரிங்களா? அப்ப இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பேஸ் பண்ணி தான்
நமக்கு ஸ்டேட்டோட பாலிசிஸில் நிறைய விஷயங்கள் கொண்டு வராங்க. வேக்சினேஷனை கொண்டு வரணுமா அல்லது ஏதாவது ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வரணுமான்ட்டு நிறைய விஷயங்கள் வருது. பட் அது எல்லாமே சென்ட்ரலுக்கும் தெரியப்படுத்தப்படும். சரிங்களா? அப்போ ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த அமைச்சகத்தின் கீழே தாங்க நமக்கு வருது. ஸோ ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் பாருங்க, we are following the ஆயுர்வேதிக், யுனானி, ஹெர்பல், ஹோமியோபதி, அலோபதி அண்ட் யோகான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதன் மூலியமாக நமக்கு சுகாதார கட்டமைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே இந்த மினிஸ்ட்ரிஸ் எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஆயுஷ்னு கொண்டு வந்துட்டாங்க. ஆயுர்வேதம், யுனானி, யோகா, சித்தா மற்றும் ஹோமியோபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய எல்லா மருத்துவ பயிற்சியுமே இந்த ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு கீழே ஆயுஷ்ங்கிற ஒரு அமைப்புக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் சர்வீசஸ் அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துக்கு கீழே செயல்படுது. ஹெல்த் வைஸ் ஸ்டேட்டஸ் பார்க்கும் பொழுது நம்மள இந்தியாவிலே எந்த மாநிலம் ரொம்ப உயர்வாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான் நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. ஏன்னா அங்கே கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு டெவலப்டு ஸ்டேட்டஸில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவை கம்பேர் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும். ரொம்ப அதிகமான லெவலில் கேட்டகரைசேஷனில் இருக்குது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா we are having or holding large amount of the population that will be too difficult to carry out all the processes and டேக் கேர் ஆஃப் த பீப்புள்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அப்போ ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு சமூக கட்டமைப்பில் அதிகப்படியான பங்களிப்பை கொடுத்துருக்குது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. தேங்க்யூ.